12 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு மாமாங்கம்பாங்க. ஏன்னா அந்த கும்பகோணம் பக்கத்தில் ஒரு மாமாங்கமா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? சோமசுந்தரம் மதுராம்பாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் ஐயா வந்து இந்த ஊர் இந்த மண்ணின் மைந்தர். ஐயாவுடைய தகப்பனார் தொடக்கப்பள்ளிகளுடைய ஆசிரியர். இடத்துல நல்ல உயரமானவர். அதாவது எனக்கு சின்ன பள்ளிக்கூடத்தில் பேர் சேர்க்கறது சொல்லுவோம். நாங்கள்லாம் அப்போ பேர் சேர்க்க போகிறோம்னா பேர் சேர்க்க போகிறோம்னா அப்போல்லாம் ஒன்றாவது தான். இந்த கேஜிலாம் கிடையாது, யூகேஜி எல்கேஜி ப்ரீகேஜிலாம் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் பேர் சேர்க்க போகும்போது சண்முகதாரோட தகப்பனார் தந்தை அவர் தான் சோமசுந்தரம் ஆசிரியர். அவர் போக்குவரத்து துறையிலே மக்கள் தொடர்பு அலுவலராக சென்னையில் பணியாற்றியவர். அம்மையார்கள் கண்காணிப்பாளராக பணியாற்றவர். இருவரும் ஓய்வு பெற்று விட்டார்கள். ஓய்வு பெற்றாலும் நம்முடைய ஊரில் அமைந்துள்ள இந்த பள்ளிக்கு மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் வழியை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய நல்ல எண்ணம். ஏன் அவங்களுக்கு செய்யறாங்கன்னா, உங்களுக்கு செய்வதன் மூலம் நீங்க என்ன 10 பேர் என்ன அடுத்த ஆண்டு நம்ம வாங்கணும், அதுக்குங்கிற ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக தான் இது. அதனால மாணவர்கள் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து படித்து கல்விதான் வாழ்க்கையினுடைய உச்சம், கல்விதான் அறிவின் வெளிச்சம், கல்விதான் வாழ்க்கையின் தொடக்கம். கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதான் பாடினாங்க, வெள்ளத்தால் வேகாது வெள்ளத்தால் போகாது வெந்தனால் வேகாதுன்னாங்க. நீ படிச்சிருந்தனா உன் படிப்பு இருக்க பெருமைச்சு இருக்கும். என்னெல்லாம் ஒரு டிவியில் ஒரு பார்த்தேன், எல்லாம் வயசான ஆஃபீஸர்ஸ் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு ஐஏஎஸ் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வருது. எல்லாரும் எழுந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறாங்க. ஏன்? படிப்புக்கு தான். அங்கே வயசானவங்கெல்லாம் கிடையாது, படிப்புக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. அதை நீங்கள் உணரணும். வேற என் அண்ணா தான் சொன்னார், கத்தியை தீட்டாரே புத்தியை தீட்டுன்னாரு. புரியுதா? அது மாதிரி நம்ம புத்தியை நம்ம தீட்டணும். கிரேக்க மத சாக்ரடீஸ் தான் சொன்னார், உன்னையே நீ எண்ணிப்பார், உன்னையே நீ அறிவாய். நம்ம ஏன் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யணும், நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும், நம்ம பள்ளிக்கு என்ன செய்யணும், நம்மளோட சமுதாயத்தை நம்ம என்ன செய்யணும், எதுக்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கோம், அதை முதல்ல நம்மளே பரிசோதிக்கணும். அதுதான் முக்கியம். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அறிவிழந்து தடுமாறாரே, எவர் சொல்ல சொன்னாலும் ஏன் எப்படி எதற்கு என்று கேள்வி சொன்னார். அது மாதிரி நீங்க நல்ல மாணவர்களாக வாழ்க்கையில் முன்னேறணும். அதாவது கருவறையிலேருந்து வகுப்பறையில், கருவறையில் பிறந்த பையன் வகுப்பறையில் தான் தெளிவடைகிறோம். நீங்கள் தெளிவடைந்து வெளியில் போகும்போது ஒரு நல்ல மாணாக்கர்னு பேர் சொல்லணும். அதுதான் முக்கியம். ஒருத்தர் குறை சொல்றது முக்கியமே இல்லை. கண்ணதாசன் தான் சொன்னார், சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூடுகையில் மற்ற 3 விரல்கள் உன் மார்பை காட்டுவதானார். அப்போ ஒரு விரல் காட்டுறோம் குற்றவாளியா, 3 விரல் காட்டுறோம் குற்றவாளியா? இப்போ நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். விட்டா நான் பேசிட்டே போவோம், அது வேண்டாம். இப்போ இந்த சிறப்பம்சமாக இந்த மாதிரி ஆண்டுதோறும் செய்கிறாங்க. இந்த பரிசு தொகை ஐயா அவர்கள் கொடுக்குறாங்க. இதன் மூலம் நீங்கள் பலம் பெற வேண்டும் என்பதே அவரோட நோக்கம். நம்ம ஊர் வாசிகள் செய்யணும். தொடர்ந்து நல்லா படித்து மென்மேலும் நல்ல பரிசுகள் நிறைய வாங்கணும். நிறைய தான் படிப்பு தான் முக்கியம். அதை முதல்ல மறந்துருக்கீங்க, மற்றதான் கல்வி கொடுங்க. இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது செல்லு டிவி, செல்லு டிவினாலே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லாம் பண்ணால் செல்லு டிவியை பார்த்து நல்லது நடக்கிறத விட கெட்டதான் அதிகமாக நடக்குது. அதை குறைச்சி நல்லதை எடுக்கணும். அதுதான் முக்கியம். மதுரம் இந்த சோமசுந்தரம் மதுராமல் கல்வி அறக்கட்டளை சார்பாக ஒரு சிறப்பு அழைப்பாளர் வண்டலூர் தொல்லியல் பூங்காவிலிருந்து வருகிறாங்க. ஓய்வு பெற்றவர் ஐயாவுடைய உறவினர். அவங்க வந்து இதில் கலந்து கொண்டு சென்னையிலேருந்து வந்து கலந்துக்கிறாங்க. சேகர் ஐயா ஒரு பலத்தை கைத்தல் உள்ளமா? இந்த விழாவிற்கு பொறுப்பேற்றிருக்கின்ற தலைமை ஆசிரியர்களே மற்றும் இந்த சோமசுந்தரம் மதுராம்பாள் அறக்கட்டளையுடைய நிறுவனர் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களே, மற்றும் உள்ள ஆசிரிய பெருமக்களே, மாணவ மணிகளே,
ஜென்ரலாக ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறவங்க தான் பெரியவங்க. தடங்களுக்கு பொறுத்தல்க. ஐயா அவர்களுக்கு சோமந்திரம் மதுரம்பால் அறக்கட்டளை சார்பாக சிறப்பு செய்யப்படுது. முன்னாடியாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் நான் வனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். கிராமத்திலிருந்து சாதாரண பள்ளியில் படித்து தமிழ் வழி பயின்று வந்தவர்கள் தான் இன்றைக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கவும் சப்ஜெக்ட் பாடத்திலே மிக அதிகமான ஸ்ட்ராங் அடித்தளம். ஏனென்றால் என்னோடு உடன் பணியாற்றியவர்கள் கூட, முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட ஆங்கில அறிவு இருக்கும், ஆங்கிலத்தில் மிக அழகாக பேசுவார்கள். ஆனால் சப்ஜெக்டை பொறுத்தவர்களுக்கு இங்கிருந்து போன மாணவர்கள் தான் அங்கே எங்கேயுமே கோல் வச்சுக்கிறார்கள். காரணம், நம்முடைய அடிப்படை அறிவு தாய்மொழி கல்வி. அதற்காக ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆங்கிலமும் நமக்கு தேவைதான். ஆனால் அதைவிட நம் தாய்மொழியில் படிப்பது நீங்கள் உணர்ந்து படிப்பீர்கள். அதற்காக சொல்கிறேன், இது நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இந்த வயதுதான் உங்களை உருவாக்குவதற்கான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் வீணடித்து விட்டால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு குடும்ப சுமைகள் இருந்தாலும், அவரவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. இருந்த போதிலும் உங்களுடைய கல்விதான் உங்களுக்கு முக்கியம். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கைகழுவி வீசினேன், கைகழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் இல்லாமல் இந்த பள்ளி பருவத்தை மிக அருமையானதொரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி நன்றி. ரத்தன சுருக்கமாக மிக அழகாக அறிவுரை வழங்கிய சேகரையா அவருக்கு மீண்டும் ஒரு வழக்கம் பாராட்டுகள். மீண்டும் ஒரு கடவுள். நீங்கள் ப்ரேயரில் இந்த ப்ராவர்பு சொல்லி ஒரு பார்ப்போம், ஒரு கொண்டு சொல்லிட்டு காலம் போனால் மீண்டும் வராது. அதானப்பா, காலம் போனால் மீண்டும் வராதுன்னு சொல்லிக்கணும். அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த காலம் போனால் அவ்வளோதான், மீண்டும் வருமா? இழந்து விட்ட காலம் மீண்டும் வராது. சொல்லிவிட்ட வார்த்தை, எழுதிவிட்ட அன்பு வருமா? வராது. அதனால் காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்க. இந்த காலத்தை நீங்கள் நன்றாக படிக்கணும். அடுத்தபடியாக சோமங்கலம் கல்வி அறக்கட்டளுடைய சண்முகி அவங்க பேச போகிறாங்க. நான் அம்மாவை பேசுனா திருமதி சண்முகம் என்ன சொன்னாங்க? திருமதி சண்முகம் என்ன சொன்னாங்க? சார், நான் வீட்டிலே நிறைய பேசுவேன் அவர்கிட்ட, அதனால இங்கே வந்து பேச வேண்டாம், நான் அவர் பேசி தான் இந்த அளவுக்கு அவரை என்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. அதாவது அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்குமா? நடக்காது. என்னதான் வாக்கிங் போனாலும் யானை உடம்பு குறையுமா? குறையாது. சுகர் டப்பாவில் எறும்பு இருந்தாலும் சுகர் ஏறுமா? ஏறுமா? ஏறாது. ஆளு சிவப்பாக இருந்தால் நிழல் கருப்பு தான், ஆளு கருப்பாக இருந்தாலும் ரத்தம் சிவப்பு தான். ஏன் மாற்றம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி உதவி செய்ய வேண்டும் என்றும் ஐயா இருந்தாலும் அவளை உற்சாகப்பட்டு ஊக்குவிக்கின்ற திருமதி செல்வி அவர்களை நாம் மனமாற பாராட்டுவோம். பலத்த வயதில் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவரால் செய்ய முடியாது. எல்லாருமே உள்ளதுதான் இல்லைங்களா? அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு பலரை கைத்தட்டல் கொடுத்து ஐயா அவர்களை மாணவர்களுக்கான அறிவுரை 12 ஆண்டுகளாக சொல்றாங்க. இன்றும் மீண்டும் ஒரு மிக சுருக்கமாக அறிவுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய சோமசுந்தரம் மதுரம்பாள் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்விற்கு அனுமதி அளித்த மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, எங்கள் அறக்கட்டளையின் அரங்காவலர் திருமதி செல்வி அவர்களே, திரு பாண்டியன் அவர்களே,
என்னுடைய உறவினரும் உயிரியல் பூங்காவில் பயாலஜிஸ்டாக பணிபுரிந்தவரும் திரு சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் 12 ஆண்டுகளாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திரு ஆசிரியர் திரு கோதண்டராமன் அவர்களே, மாணவ மாணவிகளே, பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை குறிப்பாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியில் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதற்கான காரணங்கள் பல. அந்த காரணங்கள் இதற்கு முன் 12 ஆண்டுகளுக்கு முன்பும் அதற்கு அப்புறமும் ஒவ்வொரு ஆண்டும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் குறிப்பிட விரும்புவது காரணம் என்றால், நீங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இந்த பள்ளியில் சேர்ந்து பயின்று கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் படித்த இந்த பள்ளி 60 ஆண்டுகளுக்கு முன் இந்த பள்ளியில் படித்தேன். என்னுடைய தந்தை திரு கோதண்டராமன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆரம்ப பள்ளியில், தொடக்க பள்ளியில் ஆசிரியராக இருந்து இந்த சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கும் அனைவருக்கும் மிகவும் தெரிந்த பரிச்சயமான நல்ல ஆசிரியர் என்ற பெயரை எடுத்தவர் என்னுடைய தந்தை. அவர்களுடைய நினைவாக இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய தந்தை அவர் ஆசிரியராக இருக்கும் பொழுது மாணவ மாணவிகளை எந்த அளவிற்கு ஊக்கப்படுத்துவாரோ அது அவர் இல்லாத போதும் தொடர வேண்டும் என்று நான் கருதினேன். மேலும் இந்த பள்ளி என்பது ஏற்கனவே திருச்சி மாவட்டம் தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த அரியல் இப்ப இருக்கிற அந்த நம்ம உட்கோட்டை வந்து ஏற்கனவே திருச்சி மாவட்டம் முதல்ல இருந்தது, அப்புறம் பெரம்பலூர் இருந்தது, இப்ப அரியலூர் மாவட்டம் ஆயிடுச்சு. இது இந்த ஊர் வந்து கடகோடியில் இருக்குது. இங்க இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு ஊக்கப்படுத்தி நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் நீங்க 12th வந்து இங்கிருந்து வெளியேறும் பொழுது ஒரு 30-40 மாணவர்கள் படித்து தேர்ச்சி பெற்று வெளியேறினாலும் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்காக மேற்படிப்பை தொடர்வது என்பது எந்த அளவிற்கு எத்தனை பேர் தொடர்கிறார்கள் என்பது தெரியவில்லை. உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே இந்த பள்ளியில் மாணவ மாணவிகளுக்காக எங்களால் ஆன ஊக்கத்தொகையை அளித்து உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே இந்த அறக்கட்டளையை 12 ஆண்டுகளுக்கு முன் நான் தொடங்கினேன். நாங்கள் அளிக்கும் இந்த தொகை சிறிய தொகைதான். ஆனால் எங்களுக்கு இருக்கும் மனம் பெரிய அளவில் உள்ளது. ஏனென்றால் நான் படித்த பள்ளிக்கூடம் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம், என்னுடைய மண்ணில் இருக்கும் இந்த பள்ளிக்கூடம். நாங்கள் இல்லை என்றாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து நன்றாக படித்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் அதுதான், மாணவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்பு என்பது மிக மிக முக்கியம் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் படித்து உங்கள் தாய் தந்தை படும் கஷ்டத்திலிருந்து விடுபடும் அளவிற்கு அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. மேற்கொண்டு பள்ளியிலிருந்து +2 முடித்து வெளியேறினாலும் மேற்படிப்பு படித்து நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த எங்களுடைய பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் தொடரும். இந்த வருஷம் +2ல வந்து போன ஆண்டை விட இந்த வருஷம் +2ல அதிக மார்க் எடுத்தது வந்து ஓரளவு குறைஞ்சிச்சு. கூடுதல் எதிர்பார்க்கிறோம், ஆனா குறைஞ்சிச்சு. இன்னும் நீங்க நல்லா படிக்கணும். உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஐஐடின்னு ஒன்று இருக்குது. அந்த ஐஐடியில் வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு
படிப்பு சேரணும் அப்படின்னா 99.9% மார்க் எடுத்தா தான் அந்த ஐஐடியில் சேர முடியும். ஏன்னா அந்த ஐஐடி வந்து மிகப்பெரிய கல்வி நிறுவனம். அதில் சேர்க்கிறதே அவ்வளோ பெரிய விஷயம். அந்த கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய பதவி உங்களுக்கு நீங்க செல்ல முடியும். அந்த ஐஐடி நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப சாதாரண இந்த ஐஐடி நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப சாதாரண மாணவ மாணவிகள், கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுடைய படிப்பை தொடர்ந்து மேற்கல்வி படிப்பதற்கு உதவி செய்யும் வகையில் நீங்க 10th முடிச்சிட்டு 11th 12th படிக்கும் பொழுது ஆன்லைன்ல இலவச கல்வி பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி நீங்க அந்த கோர்ஸ் 1 வருஷமா 6 வருஷமா தெரியல, அந்த பயிற்சியை முடிச்சீங்கன்னா நீங்க +2ல இருந்து வெளியே போறது கூட அந்த பயிற்சியை முடிச்சலாம். அந்த பயிற்சியை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐஐடியில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். முடிச்சிட்டீங்கன்னா +2க்கு மேல நீங்க என்ன கோர்ஸ் நீங்க வேணாலும் பிஇ போகலாம், டாக்டர் போகலாம், வேற என்ன ஆர்ட்ஸ் குரூப் போகலாம், எது வேணாலும் போகலாம். அந்த போகும்போது இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதுக்காக அந்த பயிற்சியை வந்து நடத்துறாங்க. அதுல வந்து +1 +2 படிக்கும் பொழுதே கோர்ஸ்ல சேர்றதுக்காக அறிவிப்புலாம் வந்தது. நான் தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அந்த அறிவிப்பை அனுப்பிச்சு இதை வந்து நீங்க பள்ளிகளுடைய அறிவிப்பு வலைகளை போடுங்க, மாணவ மாணவிகளுக்கு நல்லா சொல்லி அவங்கள சேர்றதுக்கு நீங்க உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். இது போல வாய்ப்புகள் அரசு தலைவரும் சரி வெளியிலும் சரி வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நான் தலைமை ஆசிரியருக்கு அவ்வப்போது நான் அனுப்பிச்சு இந்த பள்ளியினுடைய உங்களுக்காக உதவுறதுக்காக அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறேன். அதனுடைய பணி எங்களுடைய பணி தொடரும். இருந்தாலும் நீங்க இந்த அதுபோல அந்த கோர்ஸ் வந்து எத்தனை பேர் சேர்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் சேர்ந்து இனியும் அந்த கோர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். நீங்க படிக்கிறதுடைய இடையே நீங்க அதையும் சேர்த்து படித்தா உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புல கிடைக்கவே கிடைக்காது. இப்பதான் அந்த வாய்ப்பை வந்து ஐஐடி உருவாக்கி இருக்குது. அதனால எல்லாரும் வந்து மேற்படிப்பு படித்து நல்ல வாழ்க்கையில் நல்ல முறையில் நீங்கள் வளர வேண்டும். உங்களுடைய பெற்றோருக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நீங்கள் பெரிய அளவில் படித்து பெரிய அளவில் வரும்பொழுது இந்த பள்ளியை மறக்காமல் எங்களைப் போல பிற்காலத்தில் நீங்கள் இந்த பள்ளியில் படிப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா சொன்னாங்க, வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கிறது முக்கியம். வாய்ப்பு என்ன பண்ணா, ஒரு தடவை தான் கதவை தொட்டோம், 2வது தடவை கதவை தொட்டுமா? ஏன்னா அப்ப காலிங் பள்ளி இல்ல, அதனால கதவை தொட்டுச்சு. இப்ப 2வது தடவை வாய்ப்பு என்ன பண்ணோம், காலிங் பள்ளம் தான் அடிக்கும். அப்படிதானா? அப்படின்னு பேசிக்கலாம். ஆனா வாய்ப்பு வரும்போது தவற விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதை பற்றிட்டு அப்படி மேலே போயிட்டே இருக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு முடியாது அப்படின்னு முடியாது. முடியாது என்பது முட்டாள்தனம், முடியுமா என்பது மூடத்தனம், முடியும் என்பது வாழ்க்கையினுடைய மூலதனம். சரியா? அதனால நல்லா படித்து சிறப்பட செய்யணும். இப்போ இந்த ஷீல்டெல்லாம் இருக்கு, ஷீல்டோட பரிசு தொகை உண்டு. 5000, 3000, 2000 அதெல்லாம் சான்றிதழ் உண்டு. இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், நீங்களும் உற்சாகப்படணும். அதற்கு முன் பள்ளிக்கு வந்த விருந்தினர்களை மரியாதை செய்வது உட்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளிய வழக்கமாகிவிட்ட. இது ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார்கள். திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா கைத்தட்டலாம்.
கவர்மெண்ட் அவங்க அப்படியே நேரே கவர்மெண்ட் அப்படியே கொடுங்கம்மா. அப்படியே அந்த பக்கம் போங்க. இருக்கு இருக்கு போயிச்சு அப்படியே மேலே பிடிங்க. தேங்க்யூ. எடுத்து போங்க. இன்று பிறந்தநாள் மண்ணு பொருள்கள் இருப்பா ரெண்டு பேர் வாங்கப்பா. இன்று பிறந்தநாள் காணும், பிறந்தநாள் காணும் ரெண்டு பேர், ரெண்டு அன்பு செல்வங்கள் வர இந்த மேடைக்கு பிறந்தநாள் காணும் அன்பு செல்வங்கள் ரெண்டு பேர் வாங்கப்பா. 6ஆம் வகுப்பு வருஷா தொட்டிக்குளம் இன்று பிறந்தநாள் காணும் வந்த பொண்ணுங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அனைவரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. 8ஆம் வகுப்பு கவிப்பிரியா வானதிரங்க கவிப்பிரியா 8ஆம் வகுப்பு அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். ஒரு இனிவா ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்களா? அவங்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது.
வாழ்த்துக்கள். நீண்ட நாள், நீண்ட நாள் அந்த பாட்டு போடல. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் போச்சா? அப்ப கவனிங்க, கவனிங்கன்னா சத்தம் போட. சைலன்ஸ் சத்தம் போடணும், அர்த்தம் இல்ல. சத்தம் போட